3 லட்சம். இது வெறும் நம்பர் இல்லை, இது தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு ஃபேமிலியோட கடன் தொகை. ஆமாம், உங்கள் ஃபேமிலியில் யாராவது ஒருத்தராவது வேலைக்கு போவாங்களா? 20,000 30,000 இல்லை 50,000 சம்பாதிப்பாங்க, கரெக்டாக? ஸ்டேட் கவர்மெண்ட் உங்கள் பேரில் ஆல்ரெடி 3 லட்சம் கடன் வாங்கியிருக்கு. அந்த கடன் தினம் தினம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் யார்? டிஎம்கேவா, ஏடிஎம்கேவா, இல்லை இப்போ ஆட்சி பண்ண போகிற டிவிகேவா? இப்போ இருக்கிற நிலவரம் 10 லட்சம் கோடிக்கு மேலே கடன். இந்த நிலவரம் இப்படியே போச்சுன்னா 2031 20 லட்சம் கோடிக்கு மேலே கடன். இதை எப்படி யார் ஹேண்டில் பண்ண போகிறா? இன்றைக்கி நம்ம ஒரு அன்கம்ஃபர்டபுளான ட்ரூத்தை தான் பார்க்க போகிறோம், நம்பர்ஸோட, ஃபேக்ட்ஸோட. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்துடலாம். தமிழ்நாடு இஸ் நாட் எ புவர் ஸ்டேட். இந்தியாவில் ஜிடிபி பெர் கேபிட்டாவில் நம்ம டாப் 5ல் இருக்கும். ஐடி செக்டாரில் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ. சென்னை தான் ஒரு மேஜர் ஹப். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் சென்னை டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியான்னு சொல்லுவாங்க. ஃபோர்ட், ஹுண்டாய், பிஎம்டபிள்யூ, ரெனால்ட் எல்லாமே இங்கே தான் இருக்குது. டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்ஸில் திருப்பூரில் மட்டும் 40,000 கோடிக்கு மேலே எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ஒரு வருஷத்துக்கு. மேனுஃபேக்சரிங் போர்ட்ஸ் சென்னை, எண்ணூர், தூத்துக்குடி. ஜிஎஸ்டி கான்ட்ரிபியூஷன் நம்ம ஸ்டேட் தான் இந்தியாவிலே ஒன் ஆஃப் தி டாப்பஸ்ட் ஜிஎஸ்டி கான்ட்ரிபியூட்டர்ஸ். ஸோ இப்போ கேள்வி என்னென்னா, தமிழ்நாடு எக்கனாமிக்கில் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தோம், ஏன் 10 லட்சம் கோடிக்கு மேலே கடன் வந்தது? அது ஏன் இன்னும் அதிகமாகிட்டே இருக்குது? இதை நம்ம தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா முதல்ல நம்மளோட ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். 2001லேருந்து 2026 வரைக்கும் இருக்க கடன் எப்படி இயர் பை இயர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு நம்ம இப்போ பார்த்துடலாம். ஆர்பிஐ டேட்டாவோட ஏடிஎம்கே ஏரா 2001லேருந்து 2006 ஜெயலலிதா மேமோட ஃபர்ஸ்ட் டேர்ம். 2001 தமிழ்நாடோட மொத்த கடன் எவ்வளோ தெரியுமா? 57,000 கோடி தான். மேனேஜபிள், ஏன்னா ஜிடிபி ரேஷியோவில் அக்செப்டபுளான ரேஞ்சில் தான் இருந்துச்சு. டிஎம்கே 2006லேருந்து 2011 கருணாநிதி அவர்கள் ஆட்சி பண்ணார். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பயங்கரமான ஒரு டெவலப்மெண்ட் இருந்தது. ரோட்ஸு, பவர் ப்ராஜெக்ட்ஸ்னு நிறைய விஷயங்களை டெவலப் பண்ணாங்க. அதே சமயத்தில் நம்மளோட கடனும் அதிகமாச்சு. எந்த அளவுக்குன்னா டபுள் ஆச்சு, 1 லட்சம் கோடிக்கு மேலே ஆச்சு 2011 எண்டில். ஆனால் அதே சமயத்தில் எக்கனாமியும் க்ரோ ஆச்சு. அடுத்து ஏடிஎம்கே 2011லேருந்து 2016 ஜெயலலிதா மேம் ஆட்சி பண்ணாங்க. அதில் தான் அம்மா கேன்டீன், ஃப்ரீ லேப்டாப்ஸ், ஃபேனு, மிக்சரு, கிரைண்டரு, இந்த மாதிரி நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை ஹெவியாக உள்ளே வந்தது. ஸோ இது மக்களுக்கு நல்லதாக இருந்தது. ஆனால் நம்மளோட பொருளாதாரத்தில் எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சு. டெப்ட்டு, நம்மளோட கடன் அப்ராக்சிமேட்டாக 2 லட்சத்துக்கு மேலே போயிடுச்சு 2016 எண்டில். அதுக்கு அடுத்து மறுபடியும் ஏடிஎம்கே தான் ஆட்சி பண்ணாங்க 2016லேருந்து 2021. நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர் தான் ரூல் பண்ணார். இந்த டைமில் தான் 2 பெரிய ஈவெண்ட்ஸ் நடந்தது. ஒன்று கஜா சைக்ளோனு, சென்னை ஃப்ளட்ஸு, பெரிய டிசாஸ்டரு, நிறைய பணம் செலவாச்சு. 2வது கோவிட்-19. 2020லேருந்து 2021 நம்மளோட டேக்ஸ் கலெக்ஷன் எல்லாம் கொலாப்ஸு, இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் லாக் ஆயிடுச்சு, டிரான்ஸ்போர்ட் எல்லாம் நிறுத்தப்பட்டுருச்சு. ஸோ ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சரும் அதிகமாகிடுச்சு. நாம மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஸ்டேட்டும் இந்தியாவில் கடன் அதிகமாக வாங்கினாங்க இந்த கோவிட் டைமில். ஸோ 2021 எண்டில் நம்ம தமிழ்நாட்டோட கடன் 4.8 லட்சம் கோடியை ரீச் ஆயிடுச்சு. இதுதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட். 128% இன்க்ரீஸ் வந்து நம்ம ஏடிஎம்கோட லாஸ்ட் டேர்மில் அதிகமாச்சு. ஸோ அப்போசிஷன் பார்ட்டி டிஎம்கே பிளேம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். டிஎம்கே ஆட்சிக்கு வரும்போது கிட்டத்தட்ட 4.8 லட்சம் கோடியோட தான் ஆட்சிக்கு வந்தாங்க. அவங்க 0ல் ஸ்டார்ட் பண்ணல. இதை மறக்கக்கூடாது. அதனால தான் இந்த பிளேம் கேம் நடக்குது. அடுத்து டிஎம்கே 2021லேருந்து 2026 நம்ம ஸ்டாலின் ஆட்சி பண்ணார். ஸோ இந்த ஆட்சி தான் பயங்கர டிபேட்டபிளான ஒரு ஆட்சியாக இருந்தது. ஏன் சொல்கிறேன்னா, 2021 எண்டில் 4.8 லட்சம் கோடி இருந்த நம்ம கடன் 2026 எண்டில் 10.4 லட்சத்துலேருந்து 10.7 லட்சம் கோடிக்கு அதிகமாயிருச்சு. இது 2 மடங்குக்கும் மேலே அதிகமாக இருக்குது வெறும் 5 வருஷத்தில். கோவிடோட கடைசி நேரத்தில் ஒரு ஆட்சி இருந்தாலும் அங்கேயும் கொஞ்சம் செலவு இருந்துச்சு. அதை தாண்டி இவரோட வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாமே எக்ஸ்பென்சிவ், நிறைய விஷயங்கள் பண்ணார். அதனால தான் கிட்டத்தட்ட 5.5 லட்சம் கோடி எக்ஸ்ட்ராவா 5 வருஷத்துல கடன் வந்து நின்றுச்சு. ஆனால் அதுக்கு ஒரு ப்ராப்பரான எக்ஸ்பிளனேஷன் வேணும். அந்த எக்ஸ்பிளனேஷனை தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ செலவான விஷயங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தமிழ்நாட்டில் முதல்ல எவ்வளோ ரெவன்யூ வருதுன்னு பார்க்கலாம். ஏன்னா தமிழ்நாடு நிறைய பணம் சம்பாதிக்குது. ஸோ 2021லேருந்து 2026 வரைக்கும் வருஷம் நம்மளோட தமிழ்நாடோட இன்கம் ரெவென்யூ எவ்வளோ வந்ததுன்னு பார்த்துடலாம். 2021லேருந்து 2022 2.1 லட்சம் கோடி. 2022லேருந்து 2023 2.5 லட்சம் கோடி.
2023லேருந்து 2024 2.9 லட்சம் கோடி, 2024லேருந்து 2025 3.3 லட்சம் கோடி, 2025லேருந்து 2026 3.6 லட்சம் கோடி. ஸோ இந்த 5 வருஷத்தோட டோட்டல் அப்ராக்சிமேட்டாக 14லேருந்து 15 லட்சம் கோடி நம்மளுக்கு ரெவென்யூ வந்திருக்கு. அதில் ஜிஎஸ்டியோட ஷேரு, சென்ட்ரல் கிராண்ட்ஸு, ஸ்டேட்டோட ஓன் டேக்ஸு எல்லாமே அடங்கும். இப்போ உங்களுக்குலாம் ஒரு கேள்வி வருமே, ஏன்னா 15 லட்சம் கோடி நம்ம தமிழ்நாட்டோட ரெவென்யூ வந்திருக்கு, அப்புறம் எப்பறம் கடன் டபுள் ஆச்சு? அதானே. அது ஏன் வந்துச்சுன்னா நம்மளோட செலவு 15 லட்சம் கோடிக்கு மேலே இருந்தது, அதனால தான் வந்துச்சு. டாஸ்மாக் எல்லாருமே அவாய்ட் பண்ணுற டாபிக், ஆனால் நாம் விடுவோமா? டாஸ்மாக் தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்ப்பரேஷன் ஆல்கஹால் சேல்ஸ். இது கான்ட்ரவர்ஷியல் தான், ஆனால் ஃபினான்ஷியலாக இட்ஸ் மேசிவ். ஸோ அதனால் அதை நம்ம பார்த்தே ஆகணும். அதே மாதிரி 2021லேருந்து 2025 வரைக்கும் எவ்வளோ டாஸ்மாக் ரெவன்யூன்னு பார்த்துடலாமா? 2021லேருந்து 2022 36,000 கோடி சேல்ஸ். 2022லேருந்து 2023 44,000 கோடி. 2023லேருந்து 2024 48,000 கோடி. 2024லேருந்து 2025 50,000 கோடிக்கு மேலே. ஸோ இந்த கடந்த 5 வருஷத்தில் அப்ராக்சிமேட்டாக 2 லட்சம் கோடிக்கு மேலே டாஸ்மாக்ல இருந்து மட்டுமே ரெவென்யூ வந்திருக்கு. இது மொத்த சேல்ஸ் தான், மொத்த ப்ராஃபிட் கிடையாது. ஏன்னா இதில் இன்னும் சேர்க்காததெல்லாம் எதுனா ஆல்கஹால் டேக்ஸு, லைசன்ஸ் ஃபீஸு, எக்ஸைஸ் டியூட்டி, இது எல்லாத்தையும் சேர்த்தும் இன்னும் ஸ்டேட் நிறைய ஏர்ன் பண்ணும். இதோட கனெக்ட் ஆன ஒரு விஷயம், இதை நிறைய பேர் பேசவே மாட்டாங்க, அதையும் நம்ம பேசுகிறோம். மகளிர் உரிமை தொகை 1000 ரூபா மாதம் மாதம் விமெனுக்கு கொடுக்குறாங்கல்ல, டிஎம்கேயோட ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் வெல்ஃபேர் ஸ்கீம். அது நம்ம டாஸ்மாகோட ரெவென்யூவில் இருந்தால் ஃபண்ட் பண்ணாங்கன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆனால் அதுதான் நிஜம். உமன் எம்பவர்மெண்ட் ஸ்கீம் ஆல்கஹால்லேருந்து வந்த மணியில் தான் ஃபண்ட் பண்ணுறாங்க. இதை சப்போர்ட் பண்ணுறது கரெக்டாக ராங்கான்றது இன்னொரு டிபேட்டு, நம்ம அதை அப்புறமா பார்க்கலாம். பட் ஃபைனான்ஷியலி டாஸ்மாக் தமிழ்நாடோட ஒரு லைஃப் லைன். அந்த காரணத்தினால தான் யாருமே டாஸ்மாக் மூடுறதுக்கு அவ்வளோ யோசிச்சாங்க. இப்போ இன்க்ளூடிங் டிவிகே அவராலையும் மொத்தமாக எல்லா டாஸ்மாக்கையும் மூட முடியுமான்னு கேட்டால் அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா வருஷத்துக்கு 50,000 கோடிக்கு மேலே ரெவென்யூ வருது. இப்போ இந்த ரெவென்யூ எல்லாம் எங்கே போகுதுன்னு பார்த்துடலாமா? நம்ம இவ்வளோ கடன் வாங்கினாலும் அது அசட்டாக கிரியேட் ஆகுதா இல்லையா, அதுதான் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் சேலரி அண்ட் பென்ஷன் பார்க்கலாம். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் லார்ஜஸ்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. டீச்சர்ஸ், போலீஸ், ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ், முனிசிபல் ஸ்டாஃபு, கிட்டத்தட்ட லட்சத்துக்கு மேலே எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. அவங்களுக்கான சேலரி அண்ட் பென்ஷன் பில் அப்ராக்சிமேட்டாக 65,000 கோடியிலேருந்து 70,000 கோடி ஒரு வருஷத்துக்கு. இது நம்ம பண்ணுற செலவில் நம்மளுக்கு அசட்டாக கிரியேட் ஆகுதான்னு கேட்டால் இல்லை. இருந்தாலும் வேலை செய்கிறவங்களும் நம்மளுக்கு காசு கொடுத்தே ஆகணும். இதை நம்ம அதில் சேர்க்கவே முடியாது. அடுத்து வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். இருக்கிறதுலேயே அதிகப்படியான செலவு இங்கே தான் நடக்குது. ஃப்ரீ பஸ் ட்ராவல் ஃபார் உமன் அப்ராக்சிமேட்லி 1,500 கோடி பர் இயருக்கு. ஸ்கூல் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமு 1,200 கோடி பர் இயருக்கு. மகளிர் உரிமை தொகை 7,200 கோடி பர் இயருக்கு. கலைஞர் மகளிர் உரிமை பிளஸ் அதர் ஸ்கீம்ஸ் அது ஒரு 5,000 கோடிக்கு மேலே இருக்குது. கிட்டத்தட்ட 15,000 கோடிக்கு மேலே வெல்ஃபேர் அண்ட் ஸ்கீம்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இது நல்லதான்னு கேட்டிங்கன்னா நல்லது தான். அதே சமயத்தில் இது எக்ஸ்பென்சிவான்னு கேட்டிங்கன்னா பயங்கர எக்ஸ்பென்சிவ். இதுவும் நம்மளுக்கு அசட்டாக கிரியேட் ஆகுதுன்னு பார்த்தா இல்லவே இல்லை, வெறும் செலவாக மட்டும்தான் இருக்குது. அடுத்து ஹெல்த் அண்ட் எஜுகேஷன். தமிழ்நாடு தான் இந்தியாவோட லீடர். எதில்? பப்ளிக் ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில். நம்மளோட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் பயங்கர பெட்டராக இருக்கும் மற்ற ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஸ்கூல் எஜுகேஷனில் காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம், ஃப்ரீ புக்ஸு, ஃப்ரீ யூனிஃபார்ம்ஸ்னு நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறோம். இங்கே ஸ்பெண்ட் பண்ணுறது எல்லாமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான், ஹியூமன் கேபிட்டல். லாங் டேர்மில் இதுக்கான ரிட்டர்ன் உங்களுக்கு தமிழ்நாட்டில் கிடைக்கும். ஆனால் இதோட எக்ஸ்பெண்டிச்சர் பட் ஷார்ட் டேர்மில் ஒன்றுமே கிடைக்காது. அடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2, நியூ ஹைவேஸ், இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸு, ஒசூர்லேயும் திருநெல்வேலியிலையும், சேலம் டு சென்னை எக்ஸ்பிரஸ்வே, இது எல்லாமே அசட். இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல கடன் தான். இது ஃப்யூச்சரோட க்ரோத்தை ஜென்ரேட் பண்ணும், ரெவென்யூவும் ஜென்ரேட் பண்ணும். ஆனால் இதோட ஸ்பெண்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா மற்றதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ். நம்ம தமிழ்நாடு வாங்கின கடனுக்கு வருஷம் வட்டி மட்டும் எவ்வளோ கட்டுறாங்க தெரியுமா? 50,000 கோடி. எவ்வளோ? 50,000 கோடி ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட். பிரின்சிபல் அமௌண்ட் கிடையாது, வெறும் இன்ட்ரெஸ்ட். நம்ம கட்டுற டேக்ஸ் மணியில் 50,000 கோடி ரோட்ஸ்க்கோ, ஹாஸ்பிட்டலுக்கோ, ஸ்கூலுக்கோ, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கோ போகலை, வட்டிக்கு போகுது.
நம்ம கடன் வாங்குறதுல கண்ட்ரோல் இல்லைன்னா இந்த நம்பர் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அது நம்மளோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு பெரிய பேர்டனாக வந்து நிற்கும். ஸோ ஷோகாலிஸ், இது வெறும் பார்ட் 1 தான். இந்த பார்ட் 1ல் நம்ம பார்த்தது தமிழ்நாடு எக்கனாமிக்கலி பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது, அதே சமயத்தில் கடன்லையும் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏடிஎம்கே 4.8 லட்சம் கோடியில் விட்டதை டிஎம்கே டபுள் ஆக்கி 10.7 லட்சம் கோடியில் 5 வருஷத்தில் கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. ரெவன்யூ என்னதான் 15 லட்சம் கோடிக்கு மேலே இருந்தாலும் நம்மளோட ஸ்பெண்டிங்ஸு, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸு அதை விட அதிகமான செலவாக தான் இருக்குது. டாஸ்மாக்கு என்னதான் கான்ட்ரவர்ஷியலாக இருந்தாலும் அதுலேருந்து மட்டுமே 50,000 கோடி பர் இயருக்கு நம்மளுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது. இப்போ அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக மூடுறதால அதில் வர ரெவன்யூ நம்மளுக்கு கட் ஆகும். அதனால் டாஸ்மாக்கே மூடக்கூடாதுன்னு நான் சொல்லலை, அதை மூடணும். ஆனால் அதை மூடுற சமயத்தில் அதுலேருந்து வரக்கூடிய ரெவன்யூக்கு வேறு என்ன ஆல்டர்னேட்டிவ் நம்ம பண்ணுறன்றது தான் ரொம்ப முக்கியம். இப்போ பார்ட் 2ல் நம்ம பார்க்க போகிறது டிவிகே அண்ட் விஜய்ஸ் சேலஞ்ச். அவருக்கு இருக்க போகிற சேலஞ்சஸ் என்னென்ன, அவர் கொடுத்த ப்ராமிசஸ் என்னென்ன, அவங்க டெப்டை ரெடியூஸ் பண்ண என்ன பிளான் வச்சுருக்காங்க, அதோட ரொம்ப முக்கியமாக இவங்களோட 5 ஆண்டு ஆட்சி முடியும் போது நம்மளோட குடும்பத்தோட ஃப்யூச்சரோட நிலைமை என்னவா இருக்க போகுது. இதை பற்றி உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பார்ட் 2ல் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய் ஷோகாலிஸ்.